வணக்கம். இந்த வீடியோவில் 12th அறவியலும் இந்திய பண்பாடும் 12th எத்திக்ஸில் அலகு 2 வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இதில் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இது பார்ட் 2. மனித பண்பாட்டில் மொழி என்பது ஓர் இணைப்பு கருவி. இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. மொழிகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் இருக்கிறது. அதையே ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் மிகவும் பழமையான மொழி ஆன்சர் தமிழ். வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவை. வட இந்திய மொழிகள் பல இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவை. உயர்கல்வி நிலையில் பெரும்பாலும் டேஷ் பயிற்று மொழியாக உள்ளது. ஆன்சர் ஆங்கிலம். பொருத்தி சரியான விடையை காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் பேசப்படக்கூடிய மொழி. போர்த்துகீசியம் அப்படிங்கிறது கோவாவில் பேசக்கூடிய மொழி. அப்போது சரியான விடை அப்படிங்கிறது இல்லை, இரண்டுமே தவறு. இரண்டு கூற்றுகளுமே தவறானது. பிரெஞ்சு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் பேசப்படுகிறது, போர்த்துகீசியம் கோவாவில் பேசப்படுகிறது. அப்போ இரண்டுமே தவறு. 2011 படி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்கள் 79.80%, இஸ்லாமியர்கள் 14.23%. அப்போ இரண்டுமே சரிதான். இந்தியாவில் தோன்றிய மதங்கள் ஆன்சர் இந்து, சமணம், பௌத்தம், சீக்கியம். இந்த 4 மதங்கள் இந்தியாவில் தோன்றிய மதங்கள். மக்கள் தொகை அடிப்படையில் எந்த பகுதியில் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் வசிக்கிறார்கள்? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் பேர், பெரும்பான்மையினர். அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பான்மையினர் கிறிஸ்துவர்கள். சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் மாநிலம் பஞ்சாப். சீக்கியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப். உலகளவில் பொருட்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4வது இடத்தில் உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிப்பது? ஆன்சர் கோதுமை. ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்துருக்குறோம். பஞ்சாபில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருள் கோதுமை. பருத்தி விளையும் மாநிலங்களை குறிப்பிடுக. ஆன்சர் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. இங்கே தான் அதிகமாக பருத்தி விளைகிறது. வாசனை திரவியங்கள் எந்த மாநிலத்தில் கிடைக்கின்றன? வாசனை திரவியங்கள் எந்த மாநிலத்தில் கிடைக்கின்றன? ஆன்சர் கேரளா. கேரளாவில் கிடைக்கின்றன. இந்தியா பின்பற்றும் பொருளாதார கொள்கை? ஆன்சர் கலப்பு பொருளாதார கொள்கை, மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவோம். அதுதான் இந்தியா பின்பற்றக்கூடிய பொருளாதார கொள்கை. ஹிந்த் என்ற பெயர் எந்த நதியின் பெயரிலிருந்து வந்தது? ஆன்சர் சிந்து. சிந்து நதியின் பெயரிலிருந்து வந்தது தான் ஹிந்து அப்படிங்கிற பெயர். இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என்று அழைத்தவர்கள்? இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என்று அழைத்தவர்கள் கிரேக்கர்கள். தொடக்க காலத்தில் பாரசீக கிரேக்க படையெடுப்புகளின் விளைவால் இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்துஸ்தானம் என்று அழைக்கப்பட்டது. சிந்து என்பதை ஹிந்து என்று உச்சரித்தவர்கள்? ஆன்சர் பாரசீகர்கள் மற்றும் கிரேக்கர்கள். இவங்க தான்
சிந்து என்பதை ஹிந்து என்று உச்சரித்தவர்கள். இடைக்காலத்தில் அரேபியர்கள் இந்தியாவை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஹிந்துஸ்தானம். புராண காலந்தொட்டே நம் நாடு டேஷ் என்ற பெயரினை கொண்டுள்ளது. பாரத நாடு. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் மலைத்தொடர்கள் விந்திய சாத்பூரா மலைத்தொடர்கள் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கின்றன. பண்டைய தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் என்பதை கூறும் இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும். அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசியத்தை வலிமைமிக்க தேசியமாக்கியது என்று தனது நூலில் குறிப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. அவருடைய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர்கள் நேரு. ராஜாதிராஜன், அதிராஜன், எக்ராட், சாம்ராட் போன்ற அரசர்களின் பட்டங்கள் குறிப்பிடுவது இந்தியாவில் அரசர்களின் ஆட்சி சிறப்பை குறிப்பிடுகிறது. அதாவது ஒரே மைய அரசை கொண்டு அவங்க எவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த பட்டங்கள். ராஜாதிராஜன், அதிராஜன், எக்ராட், சாம்ராட் இந்த பட்டங்களெல்லாம் குறிப்பிடுகின்றன. கூற்றுகளை ஆராய்க. இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்திய அரசர்கள். ஆன்சர் ஒன்று மட்டும் தவறு. ஏன் அப்படின்னா மௌரிய பேரரசில் அக்பர் கிடையாது, அசோகர் தான் மௌரிய பேரரசில் இருப்பார். முகலாய பேரரசில் அக்பர் மற்றும் அவுரங்கசீப் இவங்க எல்லாம் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்திய அரசர்கள். முகலாய பேரரசில் நாடு முழுமைக்கும் அலுவலக மொழியாக இருந்தது பாரசீகம். ஆங்கிலேயர்கள் நாடு முழுமைக்கும் பொதுவான ரயில் பாதை, தபால் தந்தித்துறையை ஏற்படுத்தி ஒற்றுமை உணர்வை வளர்த்தனர் என்பது சரி. அவங்க அப்படி ஏற்படுத்தினதுனால இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் உருவாச்சு. சமயங்களின் அடிப்படையில் கொண்டாடப்படும் டேஷ் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்கின்றன. ஆன்சர் திருவிழாக்கள். தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கந்த சஷ்டி விழா அப்படிங்கிறது தவறு. இது மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது, வேறு எல்லாமே கரெக்டு தான். பஞ்சாப் குருநானக் ஜெயந்தி, நாகூர் தர்கா கந்தூரி விழா, சிக்கல் சிங்காரவேலர் கந்த சஷ்டி விழா. இது வேளாங்கண்ணி மட்டும்தான் தவறு. அங்கே கொடியேற்ற விழா நடைபெறுகிறது, ஆலய கொடியேற்றம். தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா யாரால் கொண்டாடப்படுகிறது? பௌத்தர்கள். புத்த பூர்ணிமா பௌத்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. கூற்றுகளை ஆராய்க. தென்னிந்தியர்கள் வடக்கே உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். வட இந்தியர்கள் தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். இரண்டுமே சரிதான். இது ஒரு ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருக்கு. இந்திய மக்கள் பிற சமய மக்களின் நம்பிக்கைகளை மதித்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது என்பது சரி. மேகதூதம் மற்றும் சாகுந்தலம் ஆகிய நூல்கள் யாருடையவை? காளிதாசர் எழுதிய நூல்கள் தான் மேகதூதம், சாகுந்தலம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. சரியாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடி. இதில் சரியாக பொருந்தியுள்ளது இது மட்டும்தான். மத்திய பிரதேசம் லொஹரி அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. பஞ்சாபில் பைசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. வங்காளத்தில் நபன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய விழா கொண்டாடப்படுகிறது. அதுபோல் அஸ்ஸாமில் போகாலி பிஹு அப்படின்னு சொல்லக்கூடிய விழா கொண்டாடப்படுகிறது. மாமல்லபுரத்து சிற்பங்கள் யார் காலத்தியவை? பல்லவர் காலத்தை சார்ந்தவை. சரியானதை தேர்க. திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இரண்டுமே சரிதான். இந்த இடங்களில் தான் இந்த கோயில்கள் இருக்கின்றன.
தென்னிந்தியாவில் முதலாக ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது தவறு. வட இந்தியாவில் தான் முதலாக ஸ்தூபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டட அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் கிடையாது. அப்போ ஆன்சர் தவறு. பழமையான ஸ்தூபிகள் காணப்படும் இடங்கள் சாஞ்சி, சாரநாத் இந்த பகுதிகளில் எல்லாம் பழமையான ஸ்தூபிகளை பார்க்கலாம். மசூதிகள் எந்த பாணியில் கட்டப்பட்டன? ஆன்சர் பாரசீக பாணி. பாரசீக பாணியில் கட்டப்பட்டவை தான் அந்த மசூதிகள். வைஷ்ணவ தேவி கோயில் எங்குள்ளது? வைஷ்ணவ தேவி கோயில் எங்குள்ளது? ஆன்சர் காஷ்மீரில் உள்ளது. வட இந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்கும் இசை இந்துஸ்தானி இசை. வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்கும் இசை கர்நாடக இசை. தென்னிந்தியாவில் கர்நாடக இசை. தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துவது தொல்காப்பியம். நம்ம உடனே உலக பொதுமுறை அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துவதை தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. உணர்த்துவது, தமிழரின் வாழ்வியலை உலகிற்கு உணர்த்துவது தொல்காப்பியம். பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன? ஆன்சர் அராபிக் மற்றும் பாரசீக மொழிகளில் பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. த சீக்ரெட் வே என்ற நூலை எழுதியவர் லிட்டன் பிரபு. 1878 பத்திரிகைகள், தாய்மொழி பத்திரிகைகள் சட்டம் அப்படிங்கிறத இவர் லிட்டன் பிரபு தான் கொண்டு வருவார். வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். 1878 லிட்டன் பிரபு அதோட தொடர்புடையவர். த சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ரிப்பன் பிரபு நமக்கு நல்லா தெரியும். உள்ளாட்சி அரசாங்கம் அதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினதே ரிப்பன் பிரபு தான். த சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் ரகசிய வழி என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரனார். முக்கியமான கொஸ்டின். இப்போது 100 வினாக்கள், அதாவது பார்ட் 2ல் 50 வினாக்களும் பார்ட் 1ல் 50 வினாக்களுமாக 100 வினாக்கள் இப்போ பார்த்துருக்குறோம். இந்த 50 வினாக்களுடைய பார்ட் 2 உடைய PDF தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.